உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் காரகத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஸ்னேக் பாபு நட்சத்திரம். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஜாலியோ ஜில்கானவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் குரு பார்த்து ஏய் நோ 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 நோன்னு அடக்கி வச்சுட்டே இருந்தார். இப்போ குருவை வேற கீழே அமிச்சாச்சா, இனிமேல் நம்ம காட்டில் மழை தான். குரு வேற 10க்கு வந்திருக்காரு மேடம், பதவி அதை அப்புறம் வச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. நட்சத்திரநாதன் முதல்ல ஃப்ரீயாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா எந்த கோச்சாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சுக்கிரன் வந்து உட்காந்து டைரக்டாக ராகுவா சமசப்தமாக பார்வையாக பார்க்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக ஃபேஸ் க்ரீம் வாங்குறது, பவுட்ரு போடுறது, பார்லருக்கு போடுறது, பியூட்டி ஐட்டத்தை வாங்கி அவங்கள வாழ்விக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே ஜொலின்னு ஜொலிக்க போகிறோம். ஆனால் அந்த கூடவே இந்த கேது உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, மைண்டெல்லாம் ஜொலிக்கும், ஆனால் பர்ஸில் காசு இல்லாமல் ஜொலிக்க விடாது. அப்போ ஆசை இப்படி இருக்கும், ஆனால் வருமானம் இப்படி இருக்கும். இந்த ரியாலிட்டியை மட்டும் இந்த தடவை புரிஞ்சுக்கணும். ஓகே, கிளியர், ஃபைன். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் பெல்ட் வாங்குவீங்களோ? வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நிறைய பேர் வந்து லெதர் ஐட்டத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு. ஒன்றா பர்ஸ் வாங்குறது, இல்லை பெல்ட் வாங்குறது, ஷூ வாங்குறது, லெதர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறது, சம்திங் லைக் தட், லெதரோட ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுறது, அந்த மாதிரியான விடயத்துக்கு நீங்கள் பெரிய ஆட்களாக இருந்தால் அக்ரிமெண்ட் போடுறது, இல்லை எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரியான பையை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பந்தா காட்டுறது எல்லாம் இந்த தடவை நடக்கும். இதுக்கெல்லாம் காரகத்துவம் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ், ஒய் நாட், எல்லாத்துக்கும் காரகத்துவம் இருக்கு. ஏன்னா இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அடிவயிறை இண்டிகேட் பண்ணுற இடத்துல கட்டக்கூடிய விஷயம் தான் பெல்ட். நிறைய பேருக்கு இந்த தடவை அந்த தன்மை இயங்க போது அந்த வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய டைரக்டான பார்வை. சும்மாவே நம்பால் ஆடுவார், சொல்ல வேணாம். இந்த சுக்கிரனையும் சேர்ந்துருக்கும் போது என்ன, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சுகத்தை பற்றி மட்டுமே கவலை இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி நல்லா இருந்துடலாம் அப்படின்னு அப்படியே குருன்னு ஒருத்தவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் ஏற்ற வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா யார் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறா, யார் உங்களுடைய இருக்கா, இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட நம்ம ஃபோனில் பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு வந்து எட்டி பார்ப்பாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு கண் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்குமே, அதே கண்கள் மாதிரி தான் இந்த கேது வந்து இந்த தடவை சுவாதி நட்சத்திரம். எப்படி நீ ராகுவோட சேர்ந்து சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு சுக்கரனுடைய பக்கத்தில் உட்காந்து கண் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்க போற. அப்போ என்ன அர்த்தம்? சுக ரீதியாக சில குழப்பங்களையும் தருவதற்கு மிஸ்டர் கேது தயாராக இருக்கிறார். மனசெல்லாம் பட்டாம்பூச்சி தான் பறக்கும், அதில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. நான் இன்டெரக்டாக சொல்லுவேன்னா நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா? ஓகே, கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுவாதி நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்த சுக்கிரனுடைய கேதுடைய காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் ராகுவை பார்க்குறது. ராகு சுக்கிரன் சேர்ந்தாதான் துர்கை அம்மன் வழிபாடு, சண்டி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு செய்வாங்க. இல்லை நீங்களே மேற்கொள்வீர்கள். இல்லை இந்த விஷயம்லாம் காதில் படும். ஆடி மாதம் வந்துருச்சுனாலே சாமி மாதம் தானே, அப்படிலாம் இல்லைங்க. எதுக்குங்க இந்த மாதத்துக்கு மட்டும் சாமியை வந்து பெண் தெய்வங்களை கொண்டாட வைத்தார்கள்? அது நீர் வீட்டில் இருக்குது, அது வந்து சந்திரனுடைய இடத்துல இருக்குது, சூரியன் வந்து அங்கே அமர்ந்துக்கிற, இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டைம் சுக்கிரன் இந்த இடத்தோடு சம்மந்தப்படுவார். சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய காம்பினேஷன், இல்லை சூரியன் சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய காம்பினேஷன், இல்லைன்னா சூரியனும் சுக்கிரனும் இந்த பக்கம் இணைந்து இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும் வரும். அதை தான் பெண் தெய்வ வழிபாடு. அப்போ இந்த தடவை ராகு சுக்கிரன் சேர்ந்தாலே இயல்பாகவே நம்ம கொடுக்குற விஷயம் என்ன? ராகு அடக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? துர்கா தான். இப்போ துர்கியம்மன் வழிபாடு இந்த தடவை ஒன்றா வீட்டில் நடக்கும், இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, இல்லை ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறது, எல்லாமே இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழும். எங்கிருந்தோ அழைப்பு வரும். பெண் தெய்வங்களுடைய கோயில்களுக்கு போவதற்கு, பெண் தெய்வங்களுடைய பூஜையில் கலந்து கொள்வதற்கு, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கூழ் ஊற்றுறதுக்கு, சம்திங் ஏதோ ஒன்று உங்கள் கையால் சில இறை சார்ந்த விடயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் இந்த தடவை உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி அழகா இருக்காரு. சனி என்றாலே வந்து கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய, கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய, கர்மாவை எழுதக்கூடிய, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் மிஸ்டர் சனி. அவருக்கு குருவோட பார்வை. அப்போ என்ன ஆகும்? சுபத்துவமான சனி.
சுபத்துவான சனி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன, சர்வீஸ் ஓரியன்டா சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். எப்பயுமே அனலைஸ் பண்ணிட்டு இப்படி தான் எடுக்கணும். சர்வீஸ் ஓரியன்டா நீங்க பண்ணும்போது என்ன பண்ணும், எங்க சும்மா போய் பண்ண முடியுமா, கோவிலில் தான் போய் பண்ண முடியும், கோவிலுக்கு தான் பண்ண முடியும், இல்லை நிறைய ஆர்ஃபனேஜுக்கு பண்ண முடியும். நிறைய பேர் திருநங்கையோட கனெக்ட் ஆக போறீங்களோ அப்படிதான் தோணுது. திடீர்னு தடவை சுவாதி நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சிரிப்பீங்களா, யாராவது திருநங்கை வந்து உங்ககிட்ட பணம் கேட்பாங்க, இல்லை நீங்கள் போகும்போது திருநங்கை உங்களை பஸ் பண்ணிட்டு போவாங்க, தலைமையில கை வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் சும்மா ரோட்ல போது நடக்குது, ஏதாவது ஒன்று அடிச்சு விடாது, இப்படிலாம் இல்லைங்க. போன மாதம் நடந்திருக்கலாம்ல, ஏன் இந்த மாதம் நடக்குது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். புதன் வக்ரமாகி அப்படியே சுக்கிரனை விட்டு வெளில போய் திரும்ப சுக்கிரன் வந்து சூரியன் வீட்டில் அமர்ந்து இந்த அமைப்பெல்லாம் சேரும்போது, ஏன்னா 4ஆம் தேதியே சுக்கிரன் வந்துருவார். அது வரைக்கும் புதனோடு தான் ஒரு அருள் பாவனை செய்து கொண்டிருப்பார். அப்ப நளினமாய் மாறக்கூடிய திருநங்கைகளுடைய பிளஸ்ஸிங்கை இந்த தடவை அனுபவிக்கக்கூடிய, அதன் மூலமாக பிரபஞ்ச ஆற்றல், இதுக்கெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கா? எஸ். சுழுமுனையோடு இயங்கக்கூடிய ஒரே ஒன்று விஷயம் என்ன தெரியுமா? யானை. அதனால தான் யானை போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஜெயிச்சிருவோம்னு சொல்றோம், கஜ பூஜை பண்ணா சக்சஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி திருநங்கைகள் மட்டும் மூச்சு விட்டு பிளஸ் பண்ணும்போது சுழுமுனை இயங்கும், ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சேர்ந்து இயங்கும். அதனாலதான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது, அவங்க திருஷ்டி கழிச்சு போட நல்லதுன்ற மாதிரிலாம் வந்தது. இதை பயன்படுத்துறாங்க, கெட்ட விதமா பயன்படுத்துறாங்கலாம் அப்பாற்பட்டு ரியாலிட்டி இதுதான். அப்ப இது யாருக்கு இயங்கும், யாருக்கெல்லாம் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சேர்ந்து ஒரு வீட்டில் பரிணாமிக்குதோ அவர்களுக்கு இயல்பாகவே சுழுமுனை இயங்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப இந்த தடவை அந்த மாதிரியான ஆட்கள் மூலமாக நமக்கான ஒரு பிளெஸிங் கிடைக்கும். ஃபென்டாஸ்டிக்காக. எனக்கு தெரிஞ்சு 27 நட்சத்திரத்துல யாருக்கு சூப்பர்னா சுவாதிக்கு அல்டிமேட். நிறைய ஆன்மீக பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆத்மார்த்தமான வாழ்வு இருக்கு. நிறைய பேர் வீட்டில் ஏதாவது ஒரு உறவுக்காரர்களுடைய ஒரு இறப்புக்கு போயிட்டு வரதுக்கான நிகழ்வுகள் வரும். இல்லை அவர்களை போய் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுக்காரர்களை போய் மருத்துவமனையில் பார்ப்பதற்கான சினாரியோ கிரியேட் ஆகும். இல்லை யாரோ இதாயிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் காதலப்படும். சுவாதிக்கு மட்டுமே நடக்கும். ஏனென்றால் கர்மா பண்ணக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்துல போய் சனி. நம்ம போய் ஏதாவது பண்ணால் நமக்கு 12ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாயிருக்காரு. ஸோ வக்ரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இயல்பாகவே இந்த மாதம் இருக்கு. ஓகே. ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த தடவை எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு குளிர்பானங்கள் மீதான அலாதிக பிரியம். ஏன்னா சனி எல்லாமே கோல்டு பிளான்ட். அப்போ கோல்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் உட்கொள்ளுதல், இல்லை மலையில் நனையிறது, மலையோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் அப்படியே சுவாதிக்கு ஃபுல்லாமே அப்படியே சகாராவில் பெய்த சாரல் மாதிரி கொஞ்சம் வாழ்வு இணைக்க தான் போகுது, வசப்பட போகுது. பெண்களாக இருக்க பட்சத்தில் மிகச்சரியான ராஜயோகம். நிறைய நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். என்ன நம்மளா போட்டு சில விஷயத்த குழப்பிக்கும். இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன், தென் எகெயின் கேது, இதெல்லாம் சேரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்மளுக்கு 60 வயசு ஆனாலும் கோடு போட்ட டிஷர்ட் போட்டு சுத்தணும் தான் ஆசையாக இருக்கும். அது ராகு பண்ணுற வேலை. ஆனால் பார்க்குறவங்களாம் என்னடா 60 வயசில் எப்படி போகிறானே அப்படி பார்ப்பாங்க. அதனால இந்த தடவை கொஞ்சம் அப்படியே ஊருக்கெல்லாம் பயந்து நம்மளுடைய உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய சூழலாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. பொருளாதார விஷயத்தில் எக்ஸ்ட்ரா நிறைய பணம் வரும். எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வர்றது ஒன்றா இருக்கும். வரவில் எந்த பஞ்சமுமே இருக்காது. நம்ம 50 ரூபா இடத்துல 100 ரூபா கிடைக்கும். ஸோ செலவுகள் ஆகுறது அப்படின்றது அப்படின்னா அது ஏன் தப்போ கோச்சார தப்போ கிடையாது. நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படின்னு நம்ம பரப்பு நேரம். ஏடா இவ்வளோ ஆஷா சொல்கிறேன், எனக்கு எப்பயுமே இந்த துளாராசிக்கு மட்டும் அப்படி என்ன தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் கழுவி ஊற்றுறது. சரி ஓகே விடுங்க. எப்பயுமே என் மனசுக்கு பிடிச்ச சுவாதி, என் மனசுக்கு பிடிச்ச துளாராசி தான். வரவுகள் வரக்கூடிய இடத்துல போய் பிளானட்டுக்கு 2 விதமான இயக்கங்கள் உண்டு. ஒன்று இந்த பக்கம் இயங்கும், இல்லை இந்த பக்கம் இயங்கும். ஒருவேளை செலவு அதிகமாகுது அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதோ ஒரு தசா புத்தியை இந்த ராகு வேற மாதிரி தூண்டு கொண்டிருக்கேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வரவு வந்து கொண்டிருக்கிறது என்றால் ராகு நல்ல விதத்தில் சுக்கிரனால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சுகமாக சொஃபஸ்டிகேட்டடாக ஜாலியாக இருக்கிறதுக்கான அமைப்பை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியர். ஸோ இப்போ பிளானட்டோட ஆக்டிவேஷனை பொறுத்து இந்த சுவாதி நட்சத்திரக்காலுக்கு டக்குன்னு சொல்லணும்னா நல்லதெல்லாம் நடக்க போகுது, ஜாலியாக ஜில்கானாவாக இருக்க போகிறீங்க, தலைமைத்துவம் கிடைக்க போகுது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேரை மீட் பண்ண போகிறீங்க, மலையில் நனைய போகிறீங்க, ஐஸ்கிரீம் ஆப்பிடுங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜு ஏதாவது ரிப்பேர் ஆக போகுது, இல்லை ஏசியை சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா கோல்டு பிளானட் தான் சனி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ 6ஆம் இடம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஃப்ரிட்ஜோ இல்லை ஏசியோ சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இல்லை அதாவது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். 10ஆவதுக்கு செவ்வாய் பேரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் 2ஆம் வீட்டில். கண்டிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு, நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டம் சாப்பிட்டு எலக்ட்ரிஷியன் வீட்டுக்கு வந்துட்டு தான் போனால் இந்த சிவகாமி கம்ப்யூட்டர் கரெக்ட். ஓகே, கீழே போடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சுவாதி நட்சத்திரக்காலுக்கு எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. இதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். வழக்கம் போல் ஸ்னேக் பப்போ நீங்கள் போயிட்டே இருக்கலாம். வருமானம் வரக்கூடிய இடத்துல நல்ல அபரிவிதமாக இருக்குது. சரியான நேரத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஓகே, கிளியர். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஃப்ளூக்கில் போட்டேன் ஆனால் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லும் பிள்ளைங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை, 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் அதிபதி டைரக்டா பார்வை கொடுக்குறாரு.
கொஞ்சம் என்ன நிறைய டைலமா வந்துட்டு போகும். எனக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்குள்ளேயே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் பிள்ளைங்கள்ட்ட வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பர். அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லும் போதே மண்டையில் தட்டி படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா ராகு அந்த வேலையை செய்வார். அதனால அதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வாவ் செம்ம, காசுல நல்ல விஷயம், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளேயே ரொம்ப நல்ல அபரிவிதமான வாழ்க்கை. நிறைய பேர் வீட்டில் ரெட் சிக்னல் சொன்னாங்க, அந்த லவ்வுக்கு கிரீன் சிக்னல் விடுவதற்கான வாய்ப்பு. இது எக்ஸைடுமோன்னு நினச்சவங்களுக்குலாம் அது முதல்ல 7 இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இந்த வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நிறைய நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது சுவாதிக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவர்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நான் திரும்ப சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஆனால் ஹெல்த் கொஞ்சம் கவனம் இல்லையா? அதனால் கொஞ்சம் இந்த தண்ணி கேனு தூக்கும் போது, இந்த மற்றதெல்லாம் தூக்கும் போது இடுப்பு பிடிச்சிக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் வழிக்கிறது. அதனால் கொஞ்சம் இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. முதுகு தண்டுவடம்லாம் சனியின் காரகத்துவம். அந்த தண்டுவடத்தில் லைட்டாக ப்ரெஷர் வர்றது, இல்லை ஷோல்டரில் பெயின் வர்றது, கால் பாதம் மட்டும் வலி வர்றது அப்படின்ட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பல்லு கண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்ததும் அந்த பிரச்சனைலாம் இல்லை, நல்லா தான் இருக்க போறீங்க. நிறைய ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறது, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் சாலையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். அந்த மாதிரி மாலைகள் மரியாதையோடு இந்த தடவை கொண்டாட்டங்களோடு மாலை தான் போடணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் சூப்பர்னு சொன்னாலே போதும், அதுவே 100 மாலைக்கு சமம் இல்லையா? அந்த மாதிரி பாமாலை பூ மாலை எல்லாம் வந்து சேரப்போது யாருக்கு? சுவாதிக்கு. ஓகே, இந்த தடவை நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அப்படி நெகட்டிவாக வேணும் நீங்களே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா இருக்கும். திரும்ப போய் எதுக்கு எனக்கு நெகட்டிவாக இருக்குது, உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பில்லை, நிர்வாகம் பொறுப்பில்லை. ஓகே, எல்லாம் மேலே இருக்கும் பாப்பா. எனக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் என்ன கழிவு ஊற்றுனா அடுத்த வந்து இதே மாதிரி கூவ தான் போகிறேன். ஓகே, அதனால் நீங்களாக போய் தேவையில்லாமல் உங்களுடைய விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்காதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நேரம் சரியாக இருக்குது, சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? நான் தான் சொல்லிட்டேனே, துர்கியோட வழிபாடு, சண்டியோட வழிபாடு, அதை தாண்டியும் வாராகியம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்துக்கு. ஏன்னா இந்த இடத்துல ராகு வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வாராகியோட ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய வாராகியம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் சுவாதிக்கு. எந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எப்படி இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. வாராகி அம்மன் ஃபோட்டோ இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நிறைய சுவாதி நட்சத்திரக்காரங்க மொபைலில் வாராகி ஃபோட்டோ தெரியுவா, இல்லை வாராகி படத்தை வால்பேப்பராகவே வச்சிருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் இப்போ வருவா வந்து நிற்கிறதே கரெக்ட். ஸோ அதனால வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பேருக்கு திடீர்னு வாராகி அம்மனுடைய ஒரு புகைப்படம் வர்றது, எங்கேயாவது போகும்போது அம்பாள் கண்ணுக்கு படுறது, அம்பாள் உங்களை ஆக்குபை பண்ணுறது, இதெல்லாம் இந்த தடவை சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நான் தான் சொல்கிறேன், வாராகியை நிறைய பார்ப்பீங்க. ஓகே, அதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவாக நிறையா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒட்டகம் இல்லை, ஒட்டக சிவிங்கி பார்ப்பீங்க. ஒட்டகம் பார்க்குறது நிறைய வந்து இந்த ஒட்டக சிவிங்கி பார்க்கறதுக்கான வாய்ப்பு, ஜீப்ராலம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் எங்கே மேம் ஜூவில் தான் பார்க்க முடியும். அங்கே போகிறது ஃபோனை திறந்தாலே வரும், கண்ணில் படும். உயரத்துக்கு போகிறீங்க, தேவையில்லாமல் பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஒட்டக சிவிங்கி பார்த்தல் அப்படின்றது உங்கள் கண்ணில் படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்கள்.